பழகும்போது அது அது அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா, சரத் சார் பெட்ரா 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசாக, இந்த தப்பாட்டம் பெருசாக ஆடி, அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன், நான் ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடிச்ச அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஆனால் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டாரு. நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன் கொஞ்ச நேரத்தில். எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்குறதுலேருந்து அவர் மியூசிக்கால் கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியில் இருந்தால் ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினச்ச ஆசை ஃபஸ்ட்டு 3 படத்தில் ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியிலும் தான் ஃபஸ்ட்டு 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால் அது உண்மையிலேயே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காவை பாடியிருக்காங்க. அது உண்மையிலே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமரா பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யார் எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யார், இந்த படத்துக்கு யார், ஃபைட் மாஸ்டர் யார், எடிட்டர் யார், இந்த மாதிரி ஒன்னொன்னும் நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடணும் நான் பார்ப்பேன். அதனால் பிதாமகன் டைம்லேருந்து பாலு சாராக இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம எனக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலேயே ஒரு பெப்பியான